ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவுமே டேபிள தூக்கிட்டு வருவேன். இன்னைக்கு என்ன புக்க தூக்கிட்டு வாரேன்னு தானே பாக்கீங்க. என்னோட கமெண்ட்ஸ்ல அதிகமா வரக்கூடிய கமெண்ட் பாத்தீங்கன்னா, என்னோட புக் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் கேக்கீங்க. அதான் இன்னைக்கு என்னோட புக் கலெக்ஷன் எல்லாமே உங்ககிட்ட காட்டலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட இருந்து வாங்கின புக்ல இருந்து இன்ஸ்டிடியூட்ல வாங்கின புக் வரைக்கும்னு ஒரு பெரிய கலெக்ஷனே நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. 6th to 12th நியூ தமிழ் புக் பாத்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல உள்ள சின்ன பிள்ளைங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஓல்டு புக் தான் என்கிட்ட இல்லாம இருந்துச்சு. முக்கியமா 11th 12th ஓல்டு புக் தான் என்கிட்ட இல்லாம இருந்தது. அதை தான் நான் வேற ஒருத்தங்க கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் பாத்துக்கோங்க. ஓல்டு புக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தாள் மாதிரி இருக்கும், ஸ்கூல் புக் மாதிரி இருக்காது. ஏன்னா நான் அப்படிதான் ஆர்டர் பண்ணியே வாங்கியிருந்தேன். நான் படிக்க ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு என்கிட்ட எந்த ஒரு புக்ஸுமே இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் வெராண்டா ரைஸ் அவங்க கிட்ட ஜிஎஸ்க்கு புக்ஸும் அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டும் வாங்கியிருந்தேன். ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியும் ஜியோகிராஃபியும் நான் வெராண்டா ரைஸ் புக்ல தான் படிக்கிறேன். ஏன்னா சிலபஸ் வைஸ் அவங்க நீட்டா கொடுத்துருப்பாங்க. 6th 11th அப்படின்ட்டு ஒரே புக்லேயே கவர் பண்ணியிருப்பாங்க. பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுலயுமே சில லெசன்ஸ் எல்லாம் நான் வெராண்டா ரைஸ் புக்ல தான் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ ரீசென்ட் டைம்ல வாங்கின புக் தான் புத்தாவும் சுரேஷ்ல வாங்கின பொது தமிழ் புக் பாத்துக்கோங்க. 11th 12th சிறப்பு தமிழ் புக்குமே என்கிட்ட இல்லாம இருந்துச்சு பாத்துக்கோங்க. அதுவுமே நான் அவங்க கிட்ட தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட வாங்குங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கால் பண்ணி எவ்வளவு நாளைக்குள்ளால நீங்க எனக்கு டெலிவர் பண்ணுவீங்க எல்லாமே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நான் அவங்களோட நம்பரை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நோட்டு தான் யூஸ் பண்றேன். அது ரெண்டுமே வந்து நான் கைப்பட எழுதி வச்ச நோட்ஸ் பாத்துக்கோங்க. இந்த வீடியோல எங்கேயுமே நீங்க சயின்ஸ் புக் பாத்துருக்க மாட்டீங்க. அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் நான் சயின்ஸ் படிக்கவே இல்லைன்னு. 10th சயின்ஸ் மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ற ஸ்டடி டேபிள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் முதல் ஷார்ட் ஹேண்ட் எழுதும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டை மாதிரி வச்சு தான் எழுதிட்டு இருந்தேன் பாத்துக்கோங்க. அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தனால தான் ஸ்டடி டேபிள் நான் மீஷோல பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வாங்கினப்போ இது 150 rupees என்னவோ தான் காணும் பாத்துக்கோங்க. இப்போ வந்து 383 ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் சுரேஷ் புக் நான் திறக்கவே இல்லைன்னு. வாங்கின போலே புதுசாக வச்சிருக்கேன்.